ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா லாகின் லாக் அவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வேல நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த லாகின் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த லேட் லாகினில் எப்படி பேஸ்ட் ஆகுது, ப்ளஸ் இங்கே எப்படி லாகின் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிரேக் ஸ்டார்ட் பிரேக் ஹெட், இது பயோ பிரேக், இது பெரிய பிரேக். இந்த பயோ பிரேக் கிளிக் பண்ணால் இங்கே எப்படி பிரேக் அப்டேட் ஆகுது, ஸ்டார்ட் பிரேக் அப்டேட் ஆகுது, அப்புறம் பிரேக் என்ன கொடுத்தா எப்படி இங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம விபிஐயில் தான் போட போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் போங்க, விஷுவல் பேசிக்ஸ், இதோட கோட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம பயோ பிரேக் பற்றி அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணோம். எந்த ஷீட் பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணோம். இப்போ வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து டைப் ஆகாது. பிரேக்ஸ் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷீட் வந்து ப்ரொடக்ட் பண்ணோம். அது எப்படின்னா இந்த ரிவ்யூவில் போயிட்டு இந்த ப்ரொடக்ட் போட்டு இங்கே பாஸ்வேர்ட் போட்டுக்கோம். நம்ம என்ன பாஸ்வேர்ட் போடுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு 1 2 3 4. இங்கே பாஸ்வேர்டை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஷீட் ஒன் அன்ப்ரொடக்டட், இது ஆல்ரெடி வந்து ப்ரொடக்டில் தான் இருக்கும், அது அன்ப்ரொடக்டை பண்ண சொல்லுது. இங்கே பாஸ்வேர்டுனா நம்ம இங்கே பாஸ்வேர்டுனா கொடுத்துருக்கோமோ அது இங்கே வந்து அப்ளை ஆகும். அப்புறம் என்ன சொல்கிறோன்னா ஷீட் ஒனில் ரேஞ்சில் P3 வந்து எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. என்னென்னா P3 எங்கே இருக்குது, P3 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. இது பிரேக் அவுட், நம்ம பார்க்குறது பிரேக் அவுட் போகும், அதுதான். அப்புறம் பிரேக்கின் வந்து இங்கே இருக்குது. அதே சேம் ஃபார்முலா தான் இங்கே வந்து O3 அப்டேட் பண்ண சொல்லுது. ஓகே, O3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ பயோ பிரேக் என்ன அப்படி சொல்லி வந்துடும். பிரேக் எண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே பயோ பிரேக் என்ன அப்படி சொல்லி விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷீட் ஒன் ப்ராடக்ட் அப்படி சொல்கிறோம், ப்ளஸ் திஸ் புக் சேவ் அப்படி சொன்னாலும் இந்த புக்கை இப்படி சேவ் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஓகேங்களா, இங்கே இருக்கிறத என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே கொண்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் இருக்குது, ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் O3 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐஃபன், இது எதுக்கு இந்த ஃபார்முலா போகிறோன்னா இது டைரெக்டாக இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வராது. இங்கே நம்ம வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஃபார்முலா போகும், இங்கே வந்து எதுவுமே காட்டாது. அதனால என்ன ஃபார்முலா போடணும்னா இஃப் கண்டிஷன் போட்டு ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் போட்டோம். டபுள் கொட்டேஷன் போட்டோம்னா அங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே எதுவும் காட்டாது. அங்கே என்ன இருக்கோ இப்போ வந்து இங்கே O3 என்ன விழுகுதோ அதுதான் வந்து இங்கே வந்து விழும். இப்போ பார்த்தீங்கன்னா அது போட்டால் தான் அங்கே விழும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது போன வீடியோ பார்த்தீங்கன்னா லாகின் பார்த்தோம், பிரேக் ஸ்டார்ட் பிரேக் எண்ட், இதே எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். உங்களுக்கு லஞ்சுக்கும் லஞ்ச் அவுட்டுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டுக்கும் சேம் ஃபார்மேட் தான். அது வந்து எதில் அப்டேட் ஆகும்னா K3 அப்டேட் ஆகும். K3 இங்கே இருக்குது, K3 இங்கே அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கே அப்டேட் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலா வந்து எங்கே வரும்னா இங்கே வந்து சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் அவுட் இது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகுதுங்களா, அது எங்கே வந்து வருதுன்னா இங்கே லாக் அவுட் இருக்குது. இங்கே பேஸ்ட் ஆகி K3 பேஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா இங்கே போட்டிருக்கு. இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா
இங்கே இங்கேயும் எதுவுமே இல்லாமல் காட்டிக்கும். இதுவே நீங்கள் ஈக்குவல் ஃபார்மில் போட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அது இங்கே வரும், 0 போட்டோம் இங்கே என்னன்னு சொல்லி காட்டும், எரர் காட்டும். அதனால தான் இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் டேட்டாபேஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.